Hello friends, welcome back to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயில் நாள்ல எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த வெயிலால ஏற்படக்கூடிய கருமை. இந்த கருமையை வந்து வீட்லயே எப்படி ஈஸியா வந்து ரிமூவ் பண்றது ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த வெயில் நாள்ல ஏற்படக்கூடிய கருமை. இது வந்து வெயிலால ஏற்படக்கூடிய கருமை மட்டும் அல்லாம நார்மலாவே நம்ம ஸ்கின் டோனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, இது வந்து சர்க்கரை, சுகர், அடுத்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், இது தேன், ஹனி, ஹாஃப் லெமன், பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு கலந்துடலாம். அளவும் நான் சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போடுறேன், ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நான் வந்து சின்ன ஸ்பூனில் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து அளவு நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தேன் ஊற்றிக்கோங்க, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் தேன் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் சோடா இருக்கிறனால நம்ம எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுரைச்சி வரும். இது வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி நல்லா நுரைச்சி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். சர்க்கரை இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ ஆகும். இந்த டர்மரிக் பவுடர், இந்த தேன் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து கருப்பாக இருக்குதோ, அதாவது கை, கால், ஃபேஸு, கழுத்து, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கருமையாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு. இது வந்து வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் பண்ணிவிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீக்லி வந்து ஒரு 2லேருந்து 3 முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். நான் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் கையில் வந்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். பேக்கிங் சோடா, சர்க்கரை, மஞ்சள் தூள், தேன், கொஞ்சமாக வந்து லெமன். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் வந்து நம்மளுடைய கருமை இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.